என் பிரியமானவர்களுக்கு இன்றைய பதிவு. ஆக்சுவலாக ஜூலை 5 பார்த்திங்கன்னா சாட்டர்டே போச்சு இல்லையா, அப்போ அன்றைக்கி என்னோடய பையனுக்கு பர்த்டே. நான் அவனுக்கு விஷ் பண்ணிலாம் வீடியோ போட்டிருப்பேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட பர்த்டேவை முன்னிட்டு எங்கள் அண்ணி, அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா மஷ்ரூமும் மீல் மேக்கரும் போட்டு பிரியாணி பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. கேக் கட்டிங்கு, அப்புறமா அவனுக்கு இன்றைக்கி 13th பர்த்டேனால 13 கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு அது ஒரு ட்ரெஷர் அண்ட் மாதிரி அங்கங்கே ஒழிச்சு வச்சு அவனை கண்டுபிடிக்க வச்சு அது ஒரு கேம் ஷோ மாதிரி நல்லா பண்ணியிருந்தோம். பசங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஜாலியாக இருந்தாங்க. ஒவ்வொரு கிஃப்ட்டும் கண்டுபிடிக்கும் போது அவங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் அண்ணி மஷ்ரூம் பிரியாணி பண்ணது நாங்கள் வீடியோ எடுத்தேன். ஸோ போஸ்ட் பண்ணலான்ட்டு. ஆக்சுவலாக இவங்க ஒரு கப்பிள் பிரியாணின்னு சொல்லலாம். எப்போவுமே எங்கள் அண்ணியும் அண்ணனும் நான் சேர்ந்து பண்ணுவாங்க. அதாவது என் ஹஸ்பண்டோட அக்கா மாமா அவங்க 2 பேரும் தான் எப்போவுமே சேர்ந்து பண்ணுவாங்க. அண்ணனுக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததுனால வர முடியல. ஸோ அண்ணி சோலோவாக சூப்பராக பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ் செம்ம மனம். அது பார்த்திங்கன்னா செய்யும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆசையாக டேஸ்ட்டாக இருந்தது. நானும் நடுவில் அவங்கள இது பண்ணிகிட்டே இருந்தேன், கேமராவில் காட்டுங்கன்ட்டு. ஸோ அதனால் அவங்களும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் போது நம்ம குடும்பத்தோடு எல்லாம் சேர்ந்து இருந்து அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருக்கும், ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்களே இனிஷியேட் எடுத்து நான் பிரியாணி பண்ணி தரேன்ப்பா, பையனுக்கு என்ன பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த வருஷம் இல்லை, எப்போவுமே அவங்க கேட்டுருவாங்க என்ன பிடிக்கும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, எத்தனை பேர் வராங்கன்ட்டு. ஸோ நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ வி ஆர் வெரி blessed to have ரிலேஷன்ஸ் லைக் திஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக சூப்பராக போச்சு. பசங்கள்லாம் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க. நாங்கள் நினச்சோம் மீந்துருமோன்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காலியாச்சு. ரொம்ப அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. கிட்ஸும் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பிரியாணி ரொம்ப நல்லா வந்தது. ஆக்சுவலாக மஷ்ரூமும் மீல் மேக்கரும் போட்டது ரொம்ப நல்லா வந்தது. ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சு வீட்டில் ரெடிமேடாக வாங்கினது. ஸோ அதை ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் மாமியார் குலாப் ஜாமுன் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட பார்ட் பார்த்திங்கன்னா ரைத்தா மட்டும்தான். ஸோ அன்றைக்கி பர்த்டே வேறு லெவலில் போச்சு. ஆருஷ் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான், ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவன் நினச்சே பார்க்கல இதெல்லாம் வாங்கி தருவானா, இதெல்லாம் இருக்குமான்ட்டு. அவன் எப்பயோ சொன்னதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ அதெல்லாமே ஒவ்வொரு கிஃப்டாக வாங்கி இது பண்ணுவான். ஒன்று ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக. ஆனால் ஆருஷோட இந்த வருஷம் பர்த்டே ரொம்ப சூப்பராக போச்சு. நன்றி, வணக்கம்.